ஸ்கூல் பசங்க 8வது படிக்கிற பையன், 6வது படிக்கிற பையன், 10வது படிக்கிறவனுங்க இவனுங்கெல்லாம் கத்தி எடுத்து சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸ்கூல் பசங்களுக்குள்ளே வெட்டிக்கிறானுங்க. அதுவும் ஸ்கூலுக்குள்ளே லட்சணத்தில் இருக்குது சட்டம். என்ன மாதிரியான சட்டம் இது? சின்ன சின்ன பசங்களாம் கத்தி எடுக்கிற தைரியம் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போது போன வாரத்தில் அந்த வேலூர் ராணிப்பேட்டையோ அங்கே 10வது படிக்கிற பொண்ணை வந்து வீடு பூந்து கொலை பண்ணியிருக்கான். ஒருத்தன் வீடு பூந்து கத்தியால் குத்திருக்கான். இப்போது பொள்ளாச்சியில் ஒருத்தன் காலேஜ் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை வீடு பூந்து கொலை பண்ணியிருக்கான் கத்தியால் குத்தி. எவனுக்கும் கோர்ட்டு இருக்குது, ஜட்ஜு இருக்கான் அப்படின்லாம் எவனுக்கும் பயம் இல்லை. போலீஸ் இருக்காங்க, சட்டம் இருக்குது அப்படின்லாம் எவனுக்கும் பயம் இல்லை. அந்த லட்சணத்தில் இருக்குது நாடு. ஸோ சரி, இந்த காரணம் இருக்கட்டும். நான் இந்த லவ் பண்ணுற பசங்களுக்கு கேட்குறது ஒன்று தான். இதுதான் உண்மையான உங்களுடைய லவ்வா? இதுதான் உங்களுடைய காதல்? உண்மையாக உங்களுடைய காதல் தான் அந்த பொண்ணு வேறு எவனையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, என் கூட இல்லைன்னா வேறு எவன் கூட இருக்கக்கூடாது, இதுதானே உங்களுடைய காதல்? நீங்கள் என்னடா ரொம்ப ரொம்ப கேவலமான சைக்கோ இருக்கீங்க. லவ் பண்ணுறது அந்த பொண்ணை போய் வீடு கொண்டு கொலை பண்ணுறது, வெளியில் ஆசிட் அடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து லவ் பற்றி ஆக்டர் பார்த்திபன் அழகாக ஒன்று சொல்லியிருப்பார். உண்மையான லவ் என்ன அப்படிங்கிறத ஒரு பக்காவாக டிஃபைன் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய லைஃப்பில் அது நடந்தது. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். இருந்தாலும் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. நீ வந்து உன் கூட பழகினவன், ஃப்ரெண்டாக இருந்தவன், துரோகியானவன், இல்லை உன் எதிரி, யாரை வேணால் கொலை பண்ணலாம். அதனுடைய ஆனால் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒன்று. சண்டை போட்டுருக்கலாம், திட்டிருக்கலாம், அசிங்கமாக திட்டிட்டு சீ போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்னடா நீ போய்ட்டு கொலை பண்ணுறது? என்னடா என்ன மாதிரியானடா சச்சா, என்ன மாதிரி ஜென்மங்கடா நீங்கள்? இந்த பாலியல் வன்புணர்வு கேஸு, பொள்ளாச்சி கேஸு, அப்புறம் இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு, இவனுங்க எல்லாம் சாகும் வரை ஆயுள் தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாங்க. உடனே எல்லாம் நிறைய முட்டாக்கம் ஃபயர் விட்டுருக்காங்க. சாகும் வரை ஆயுள் தண்டனை, சாகு வரைக்கும் அவனுக்கு வந்து ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு ஃபயர் விட்டுட்டு கேனத்தனமா. அதுவும் நிறைய வக்கீலும் கூட இப்படிலாம் பேசினாங்க. அருமையான தீர்ப்பு அப்படி இப்படின்ட்டு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட இப்படிலாம் பேசினாங்க. அருமையான தீர்ப்பு. என்ன அருமையான தீர்ப்பு இது? இந்த தீர்ப்பு இப்படி கொடுத்துட்டா இனி வந்து எவனும் இந்த மாதிரி பண்ண மாட்டான், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இது நடக்காது அப்படின்ட்டு பேசுனீங்க. இப்போ பெங்களூர் ஒரு 6 பேர், பெங்களூரில் 6 பேர் 15 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. என்ன ஆயுள் தண்டனை, சாகு வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துட்டா நாட்டில் குற்றமே இது நடக்கவே நடக்காதா? என்ன மாதிரியான முட்டாளுங்க? இது ஒரு தண்டனை? சச்சா, எப்படி இப்படிலாம் அவங்க ஓட்டிங் சிஸ்டமில் தண்டனை எல்லாம் ஓட்டிங் சிஸ்டமில் வரணும். இந்த கோர்ட்டு அதெல்லாம் சரி வராது. மக்கள் வந்து ஓட் பண்ணி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான லிஸ்டிங் வரணும். அப்போ தான் குற்றங்கள் கம்மியாகும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஒன்று இப்படி இருக்கணும். போலீஸ்கிட்ட கடைசி முடிவாக இருக்கணும். போலீஸ் அவங்களே கேஸ் போட்டாங்களா, அவங்களே ஜெயிலில் போட்டாங்களா, இந்த கேஸ் போலீஸ் தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஒரு 10 பேர் ஒரு கமிட்டி, ஒரு 2 போலீஸ், 2 டீச்சர், 2 வேறு ப்ரொஃபஷனில் சேர்ந்தவங்க, ஒரு கவுண்டமணி படத்தில் இந்த மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு 10 பேர் 12 பேர் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி வச்சு அவங்க மூலியமாக தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் நாட்டில் குற்றங்கள் குறையும். சும்மா கோர்ட்டு 40 வருஷம் 20 வருஷம் கேஸை நடத்திட்டு டைம் வேஸ்ட்டு, எல்லாருடைய டைம் வேஸ்ட்டு. பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆறுதல் கூட கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னு இல்லை, சிஸ்டமே இல்லை, கேவலம்.